இந்த கதையில நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அவங்க முறை பையனோட நிச்சயமாயிருக்கும். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் எப்படி போக போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியே. காலை நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி 2 பேருமே பரபரப்பாக ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ கிளம்பிட்டுருக்க, அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த கதையில் அவங்க அப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க அம்மா ஹோம் மேக்கராக இருப்பாங்க. வீட்லேயே சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க அம்மா செய்வாங்க. கட் பண்ணால் இவங்க தான் நம்ம ஹீரோனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. காலேஜ்க்கு கிளம்பும்போதே மேக்கப்லாம் போட்டுட்டு போக, மரியாதையாக தொடச்சிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கேன் உங்கள் அப்பா கிட்ட சொன்னா காலை உடச்சி வீட்டோட போட்டுருவாரு அப்படின்னு. இதை கேட்குற பொண்ணு அம்மா முன்னாடி எல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் போகிறா. ஆனால் ஆட்டோவில் ஏறினோடனே லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறா. மேலே இருக்க துப்பட்டாலாம் எடுத்துகிட்டு காலேஜ்க்கு நம்ம இஷ்டம் போல தான் போகணுன்னு போயிட்டுருக்க. இது அவங்க அம்மாவுக்கு தெரியல. கட் பண்ணால் இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவருக்கு வெளியூர் போய் தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அவங்க அப்பாவுக்கு ஹீரோ வீட்டில் இருந்து அவரோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோட அண்ணன் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாகவே அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடச்சி வெளியூரில் இருந்துகிட்ருப்பாரு. அண்ணன் மாதிரி என்னையும் விட்டுருங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இன்னிலேருந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வர வழியே பாரு, உனக்கு யாரும் ஸ்காலர்ஷிப் தரமாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா போக, இதை பார்க்குற தங்கச்சியுமே அண்ணா அவ்வளோ தூரம் போக உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை நான் பார்த்துக்கிறேன், ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோ ஃபோனை பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். பட் யார் கால் பண்ணான்னு தெரியல. காலேஜ் கேன்டீனில் நம்ம ஹீரோவே சைட் அடிச்சிட்ருக்கா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுமே. இதை பார்க்குறவனுக்கு செம்மையாக காண்டாகுது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கலாய்க்கிறாங்க. அது அவனுக்கு இன்னும் கடுப்பாக, மொத்தத்தில் ஹீரோக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் தெரியுது. அந்த இடத்துக்கு வர ஹீரோயினையுமே, ஏண்டி உனக்கு வேறு வேலையே கிடையாதா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், கேன்டீனில் இருக்க அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. இன்னும் சில ஹோம்ஒர்க்லாம் இருக்குது போல இருக்கு. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அவளை பிக் பண்ண அவள் முறப்பையன் வந்துடுறான். சாரி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல, மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஆட்டோ வந்துடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா. கிளம்புறவளும் போயும் இவனுக்கெல்லாம் எப்படி நீ ஓகே சொன்ன, நானாக இருந்தால் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம ஹீரோயின் அவள் முறப்பையனை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. பட் இப்போ கூட இங்கே பார், தயவு செஞ்சு ஹீரோவை உன் முறப்பையனோட கம்பேர் பண்ணாத, அவன் எங்கே இருக்கான் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே பார் இதெல்லாம் தேவையில்லாத பகல் கனவு, அவனை கண்டுக்க கூட மாட்றான், அவனுக்காக ஏன் இப்படி இருக்க அப்படின்னு இவளுமே கேட்க, இங்கே பார் இன்றைக்கி மட்டும் நீ வரலனா அவன் கண்டிப்பாக என்கிட்ட பேசியிருப்பான், உன்னால் தான் எல்லாம் கெட்டு போச்சுன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் நான் தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் பாரு, ஹோம்ஒர்க்கை பாருடி, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னை காலேஜ் கூட போக விட மாட்டார் இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்துடுறாங்க. பாரு, பொம்பளை புள்ளியோ அடக்க கொடுக்குமா, அவள் இப்படி உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருக்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் கம்பேரிசேஷன் தானா, ஏன் விருப்பம், நான் இப்படி வேணா இருப்பேன் அப்படின்ட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் இவ்வளோ திருத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயினியுமே அவள் ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஏன்னா அந்த இடத்துக்கு அவளோட முறை பையன் வரான். வீட்டுக்கு வந்தவன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க ஆண்டி கிட்ட கொடுக்க, எதுக்குப்பா, போன வாட்டி வாங்கிட்டு வந்ததே நிறையா இருக்குது ஃப்ரிட்ஜில், சரி இதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் சரின்ட்டு ஹீரோயின்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஆமாம் உன் ஃப்ரெண்டு என்னை பற்றி என்ன பேசினா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பேசலையே அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. சரி சாப்பாடு செஞ்சுட்டு என்னை கூப்பிடு அப்படின்ட்டு இவன் போயிடுறான். ஏன்னா இவங்க வீட்டு மேல் போர்ஷனில் தான் குடியிருந்துட்டுருக்கான். சாப்பிட மட்டும் கீழே வந்துட்டு போவான் போல இருக்கு. இவளும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். டின்னருக்கு ஹீரோயின் ஸ்வீட் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதை எல்லாருக்கும் பரிமாற, ஸ்வீட் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்ட்டு இவன் முறை பையன் சொல்ல, இருந்தாலும் அவன் முறை பையனோட அம்மா நல்லா தான் சமைப்பாங்க போல இருக்கு. அவங்க அம்மா அப்பாவுமே, ஆமாம் நான் உங்கள் சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நாளைக்கு நானே உன்னை ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவன் முறை பையன் சொல்கிறான். வீட்டில் எல்லாரும் அமைதியாக அதை பார்க்க, மறுநாள் நம்ம ஹீரோயினியை அவள் தான் காலேஜுக்கு கொண்டு போய் ட்ரா பண்ணுறான். ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட பேச்செல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீங்கள் பார், எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவள், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட, அவனும் சரி போச்சு பொண்ணு விட்டுடுறான். காலேஜ் வாசலில் கூட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோவை சைட் அடிச்சிட்ருக்க. இதை பார்க்குற ஃப்ரெண்டும் இது எனக்கு சரிப்படல அப்படின்னு, இன்றைக்கி பேசாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அவகிட்ட பேச வந்துட்டுருக்கான். ஆமாம் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, பொண்ணுங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்ட்டு இவ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவன்கிட்ட கத்தி விட்டுடுறா. பட் ஹீரோவுமே ஐயோ இது சரியான ராங்கியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினும் நீ எதுக்கு இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்தவ, அவன் உன்னை எவ்வளோ மட்டமாக பேசுகிறான், நீ இன்னும் நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, எப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன் இன்றைக்கி என்கிட்ட பேச வந்தான், மொத்தத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்ல, அடி பாவி உனக்காக நான் பேசினா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேனா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கும் இவளுக்கும் சின்னதாக ஒரு சண்டை மாதிரி வந்துடுது. ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் இவங்க அம்மா என்னடானா அவளை ரெடியாக சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒன்று பொண்ணு பக்கம் வராங்க அப்படின்னு. இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது.
யாரை கேட்டு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அப்படின்ட்டு இவ டென்ஷன் ஆக, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படின்னுடுறாங்க. இவளும் சரி ஹீரோயின் கிட்ட ஹெல்ப்பாவது கேட்போம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்ருக்கா. இவங்க தான் சண்டை போட்டாங்கல்ல, ஹீரோயின் மதிக்காமல் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அவள் கால் பண்ண இவள் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினுக்கு எப்படி ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோயினோட முறை பையனுமே இந்த மாதிரி ஊருக்கு போகணும், அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்றாங்க. இன்றைக்கி நைட் போயிட்டு எப்படியும் ஒரு நாள் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்றான். அப்பயும் ஹீரோயினுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இவளும் ஃப்ரெண்டு தாம்மா கால் பண்ணுறா அப்படின்ட்டு கட் பண்ணி விட இதை முறை பையன் பார்க்குறான். ஓ, நம்ம சொன்னதுனால தான் அவகிட்ட பேசல போல இருக்கு அப்படின்ட்டு இவனா ஒன்று நினச்சிக்கிறான். இந்த பக்கம் ஐயோ இவ வேறு ஃபோன் எடுக்க மாட்டாளே அப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அவங்க அம்மாவும் இங்கே பாருடி, உங்கள் அப்பா வர டைம் ஆயிடுச்சு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை கிளம்புற வழியை பாரு அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இவ பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து அவங்க அப்பா கிட்டேயும் இல்லைப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என் விருப்பப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவ சொல்லிகிட்ருக்க. ஓ அப்படின்னா உனக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு, நீ காலேஜ் தானே போயிட்டுருக்க, அங்கே தான் உனக்கு யாரையோ பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ காலேஜே போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா கரெக்டாக சொல்லிடுறாரு. இந்த ஃபோனால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு அவள் ஃபோனையும் பிடுங்கி உடச்சிட்டாரு. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. கட் பண்ணால் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு. பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ சந்தோஷமாக பேசிட்டு தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் முறை பையனுமே நைட்டு கிளம்பும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்றான். ஒன்றும் வேணாம் சாமி, நீ கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி இவ பார்க்க, எனக்காக தானே நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசல அப்படின்னு இவனுமே கேட்குறான். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனால தான் பேசலை, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கும் இப்போ தான் கோவம் குறைஞ்சிருக்கு. சரி ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு கால் ட்ரை பண்ணேன், அது சுவிட்ச் ஆஃப்னு வருது, எப்படி எடுக்க முடியும், அதான் ஃபோன் சல்லியாக நொறுங்கி போச்சு. இதில் வேறு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, எனக்கு சோறும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றா. பண்ணிக்கிறதா தான் திருந்துவன்ற மாதிரி அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதோடு நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த கதை ஓகே போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடலாம்.